தேர்தல் அறிக்கையை தான் தலைவர் தயார் பண்ணியிருக்காங்க. சட்டமன்றம் இங்கே சொல்கிறது இல்லை, தேர்தல் அறிக்கையில் வரும். இங்கே ஒன்று ரெண்டு ஏதாவது சொல்லுவாங்க, தலைவர் பேசும்போது சொல்லாமல் இருப்பாங்களா, அது அவங்களுடைய இஷ்டம். நான் போய் எப்படி சொல்ல முடியாது. மாநாடு நடக்கிறப்ப இங்கே தான் அறிவிச்சாங்க மகளிர் உரிமை தொகை இந்த முறையும் அதுக்கான வாய்ப்பு இல்லை. அது நாங்கள் எதிர்பார்க்குறோம், தலைவர் பார்த்து இருக்கிற நிதிநிலைக்கு ஏற்ப என்ன செய்ய முடியும், சொல்லிவிட்டு செய்யலைன்னா சரியாக இருக்காது. எதை செய்ய முடியும் என்பதை அதை கவனித்து முதலமைச்சர் அவர் தலைவர் தான் அதை அறிவிக்க வேண்டும். அதே திருச்சியில் தமிழ்நாடு வெல்லட்டும், ஸ்டாலின் தொடரட்டும் என்ற மாநில மாநாடு ஒத்த ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் கழகத் தலைவர் தலைமையில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போலவே 10 லட்சம் பேர் கலந்து கொள்கிற ஒரு மாபெரும் மாநாடாக இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 20 லட்சம் சதுரடி அளவிலே அங்கு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. 20 லட்சம் சதுரடியில் 3 லட்சத்துக்கு மேற்பட்ட நாற்காலிகள் போடப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் 2 பக்கமும் நிற்கிறதுக்கு இங்கிட்டு 2 லட்சம், இங்கிட்டு 2 லட்சம், 7 லட்சம் பேர் நிற்கக்கூடிய அளவில் இடம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் குடிதண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் கழிவறை வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி வெளியில் சென்றால் அது அவர்கள் தண்ணீர் தேவையான அளவுக்கு இந்த சைடும் அந்த 2 பக்கமும் 10 லட்சம் லிட்டர் தண்ணி அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கு பேரிகார்டு பிரிக்கப்பட்டு எந்த இடத்திலும் தள்ளுமுள்ளு இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஏற்பாடுகள். எனவே சரியாக 3 மணி அளவில் மாநாடு தொடங்கப்படும். மாண்புமிகு தமிழக முதல்வர் வருகிற போதே இருவண்ண கொடி ஏற்றி வைத்துவிட்டு தொண்டர்களுடைய வரவேற்பை பெற்று மேடைக்கு செல்ல இருக்கிறார்கள். எனவே இந்த சுற்றியை வருகிற பேருந்துகள் என்னுடைய கணக்கு ஒரு போலீஸ் கணக்கு 24,000 வண்டி வரும் என்று ஒரு கணக்கு செய்யப்பட்டிருக்கு. 24,000. இந்த 24,000 வண்டி நிறுத்துவதற்கு 2 பக்கம் மாநாட்டினுடைய 2 பக்கமும் இடம் தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. லைட்டும் போடப்பட்டிருக்கிறது, வெளிச்சமும் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற கழக தோழர்கள் உங்கள் மூலமாக நான் சொல்கிற ஒரே வேண்டுகோள், சாலையிலே நிறுத்தினால் பின்னால் வருகிறவர்கள் சேர முடியாது. எனவே முன்னால் வருகிற கழக தோழர்கள் மாநாட்டு அருகிலேயே நிறுத்துகிற இடம் இருக்கிற காரணத்தால் பேருந்தில் வருகிறவர், வண்டி வாகனங்களில் வருகிறவர்கள் அங்கே நிறுத்தினால் மாநாடு ஒரு 100-200 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ளே ஒரு 500 அதிகபட்சம் 500 அடிக்குள்ளாக மாநாட்டுக்குள்ளே அமர்ந்த முடியும். சாலையிலே நிறுத்தி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தொண்டர்கள் நடந்து வராத அளவுக்கு முன்னால் வருகிற வாகனங்கள் அந்த வாகனங்கள் நிறுத்தும் இடத்திற்கு உள்ளே சென்றால் மாநாட்டுக்கு வருவதற்கும் அவர்களுக்கு சௌகரியமாக இருக்குது. இது உங்கள் மூலமாக அவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் பெருமக்களுக்கும் மாவட்ட செயலாளருக்கு நான் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு, அதாவது தள்ளுமுள்ளு இல்லாமல் எல்லாம் கலந்து கொள்கிற வழியில் இந்த மாநாடு அமைய வேண்டும் என்று என்னுடைய விருப்பம். எனவே அப்படிப்பட்ட விருப்பத்திற்கு தான் எல்லா ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. வேற ஏதாவது எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது கொடி? எத்தனை மணிக்கு கழக தலைவர் ஏற்றாங்க? தலைவர் வருவதற்கு முன்பாக தேவா அவர்களுடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. நம்முடைய கழகத்தோழர் உசைன் மர்மம் அவருடைய நிகழ்ச்சி நடைபெற்றது. குத்தூஸ் பாய் அப்துல் குத்தூஸ் கச்சேரி 2 அப்துல் குத்தூஸ் அவர்களும் தேவா அவருடைய இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 மணிக்கெல்லாம் சரியாக மாநாடு தொடங்கிவிடும். இசை நிகழ்ச்சி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்த பிறகு அதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் எப்படி நிகழ்ச்சி நேரில் அவர் தான் அறிவிப்பார்கள். எனவே அவர்கள் அறிவித்த பிரகாரம் தலைவர் அவர்கள் சரியாக 5:30 மணி அளவில் அவர் இடத்திலிருந்து தங்குகிற இடத்திலிருந்து நல்லஜி சீனிவாசன் பல்கலைக்கழகம் அந்த இடத்திலிருந்து தொண்டர்களுடைய கொடியேற்றி தொண்டர்களுடைய வரவேற்பை ஏற்று நேராக மேடை செல்வார்கள். எங்களுடைய கணக்கை எப்படி போனாலும் ஒரு 4 மணி நேரம் மொத்தமாக ஆரம்பித்ததுலேருந்து 4-4.5 மணி நேரத்துக்குள்ளாக மாநாடு முடியும். திருச்சினால திருப்புமுனை தான் சார். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் ஏற்பட்டு அது மாதிரி வரைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், நல்ல இன்னைக்கு அவர் எல்லா விதமான ஏற்கனவே தேர்தல் நேரத்தில் இந்த இடத்துல சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் 7 வாக்குறுதிகளை தந்து தான் ஆட்சி அடுத்த 10 ஆண்டு காலத்துக்கு கழகம் வந்தால் என்ன செய்யும், வாசன வசதியை 2ஆக பெருக்குவோம், கல்வி வசதியை பெருக்குவோம், மருத்துவ வசதியை பெருக்குவோம் என்றெல்லாம் சொல்லி 7 விதமான சூளுரைகளை சொல்லி தான் ஆட்சி பொறுப்பேற்றோம். அதே இடத்தில் தான் மாநாடு.
இப்போதும் சில அறிவிப்புகளை அவர்கள் வெளியிட வேண்டும், வெளியிடுவார்கள். ஏற்கனவே தந்த அறிவிப்புகளுக்கெல்லாம் எவ்வளவு தூரம் பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள் ஒவ்வொரு இடத்திலும். எனவே இது ஒரு நல்ல மாநாடாக, நல்ல ஒரு அறிவிப்பு ஒரு இடமாக தான் இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் போலவே இந்த முறையும் வாக்குறுதிகள் சொல்ல வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ மாநாடு நடக்கிறப்ப அன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதுலேருந்து வருவாங்க, போக்குவரத்து நெரிசல் இருக்குது. இது காவல்துறையிட்ட சொல்லிருக்கீங்களா, இது போக்குவரத்து மாற்றம் பண்ணுற மாதிரி? அவங்க நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நேற்று ஐஜி வந்தாங்க, நம்ம எஸ்பி வந்தாங்க, டிஐஜி எல்லாம் வந்து இந்த வெளியில் இருந்த காவலர்கள் எல்லாம் போட்டு கம்ப்ளீட்டாக இதை வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் எல்லா பக்கமும் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க காவல்துறையில். போக்குவரத்து மாற்றம் எதுவும் இருக்குங்களா? போக்குவரத்து மாற்றம் காவல்துறை தானே செய்வாங்க. அந்த நேரம் மணி நேரம் வருகிற போது சாலையில் வரும்போது பிரித்து விடலாம். நீங்கள் வந்து அது காவல்துறை தான் செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா டோல்கேட்லேருந்து புது ரோடு வழியாக பிரித்து கொடுக்கலாம், பெரம்பலூர்லேருந்து அரியலூர் வழியாக இருந்து வரலாம், பெரம்பலூர்லேருந்து இந்த ஆத்தூர் வழியாக வரலாம். எப்படி தலைவர் அவர் காவல்துறை தானே அந்த போக்குவரத்தை அவருக்கு தான் சரி செய்ய வேண்டும், அப்படி தான் செய்வார்கள். கூட்டணி கட்சிகள் அழைப்பு இல்லை இல்லை, நம்ம மாநாடு தலைவர் பேசுகிறார். கூட்டணி அறிவிப்பு என்றால் அது முதலமைச்சர் தலைவர் தான் முடிவு பண்ணணும். நான் அழைப்பு இல்லைங்கிற மாதிரி தகவல் வருது. தெரியல, எனக்கு தெரியல. முதலமைச்சர் தான், அது கழக தலைவர் தான் அறிவிக்கணும். நான் இன்றைக்கி எல்லாம் உங்களை பார்க்குறது சொன்னது, எல்லா டிவிலையும் விளம்பரம் கொடுத்துருக்குறோம், எல்லா பத்திரிக்கையும் விளம்பரம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துங்க. வைஃபை ஏற்பாடு பண்ணியிருக்குது, எல்லாத்துக்கும் வந்து செய்திகள் அனுப்புறதுக்கு தனியாக ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கு. உங்களுக்கு உட்காரத்துக்கு உங்கள் பத்திரிகையாளர்கள் நல்ல அருமையாக உட்காரத்துக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாம் வரணுங்கிறதுக்காக தான் நான் அதை உங்களை கூப்பிட்டேன். இன்றைக்கி ஒன்றும் புதுசில் இருக்கிற ஏற்பாடு சொல்லியிருக்கேன். நான் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, நான் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள். நீங்கள் எல்லாம் ஏங்க ஒரே வார்த்தை மருத்துவ வசதி பண்ணியிருக்கேன். 10 இடத்துக்கு மேலே மருத்துவ வசதி பண்ணியிருக்கான். சொல்லுங்க. பொதுவாக தலைவர் சொல்லும்போது மாநாடுனா நேருனா மாநாடுனா சொல்லுவார், பெருமையாக சொல்லுவார். இந்த தடவை அது மாதிரியான வாய்ப்பு யாருங்க நீங்கள் பார்த்து நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் எங்களுக்கு நல்ல செய்தி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? கடிதத்தில் சொல்லுங்க, ஆதரவு கொடுங்க, எல்லாரும் வந்து கலந்துக்குங்க. நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நான் பார்த்துக்கேன். எல்லாத்துக்கும் எல்லா வகையான அந்த உட்கார்றதுக்கு உங்களுக்கு தேவையான அவங்க உடனடியாக பேசுகிறதுக்கு டவர் பிஎஸ்என்எல் சொல்லி டவர் போட்டிருக்காங்க, 3 டவர் போட்டுருக்காங்க. அதனால் அதில் பார்த்து